Hi friends, Assalamualaikum. Welcome back to my channel Kitchen with Two Kids. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாவே இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நாசிக்ரோன் எப்படி செய்யறது தான் காட்ட போறேன். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்ல நான் எடுத்துக்கிறது இறால், சிக்கன், அதோட கனவா. இறால தோல் நீக்கி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதோட கனவாவையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இதுக்கு உப்பு சில்லி பவுடர் ரெண்டுமே சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்ததுக்கு பிறகு இப்படி தான் ஈக்கும் அதெல்லாம். அதோட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண கேரட், லீக்ஸ், வெங்காயம் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அதோட சேர்த்து எனக்கு சில்லி பேஸ்ட் வேணும். அதோட சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அதோட கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் அரைச்சி ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்போ நாங்க பேன்ல கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து அதுல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். அது வதங்கிட்டு வரட்டும். அது வதங்கிட்டு வரக்குள்ளேயே நீங்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. சளி வந்தா இப்போ இது வதங்கிட்டிக்கக்குள்ளே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நாங்கள் பொரிச்சதுலையும் சேர்த்திக்கிறோம். ஸோ கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நாங்கள் வெங்காயத்தை வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதில் நாங்கள் பொரிச்சு வச்சுக்கிற கனவா, இறால், சிக்கன் 3ஐயும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரெஸ்டாரண்ட் போயிட்டு தான் கூடுதலாகவே என்ன செய்வோம், இந்த நாசிக்ரோன் சாப்பிடுவோம். வீட்லையே எங்களுக்கு விரும்பின மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கொள்ளிடும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ நாங்கள் ஒரு சைடில் சில்லி பேஸ்ட் 2 ஸ்பூன், ஒரு பவுல் எடுத்து சில்லி பேஸ்ட் 2 ஸ்பூன், சோயா சாஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதோட டொமேட்டோ சாஸ் அது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட நாங்கள் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கோங்க. அது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினோடனே இப்படி சில்லி பேஸ்ட், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுக்கிறது. இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு எடுத்து வைக்கிறேன், எங்களை சின்னவங்களுக்கு உரப்பு போடாமல் செய்கிறதுக்காக வேண்டி. இப்போ நாங்கள் இதை அப்படியே சேர்த்துக்கொள்வோம். இதில் இருக்கிறது சில்லி பேஸ்ட், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அடுத்து நாங்கள் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அது இது 3ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இதில் லீக்ஸை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இதில் கேரட்டையும் சேர்த்துக்கொள்வோம். கேரட் லீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரை பச்சைக்கு இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ எங்களோட நாசிக்ரோண்ட மிக்சிங் ரெடி. கலரை பார்க்கக்குள்ளே விளங்கும் உங்களுக்கு.
உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் சில்லி பவுடர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளலும். நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணலை, சில்லி பேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணலை. இப்போ நாங்கள் இதில் சோறு ஒத்தி வைக்கிறதுக்கு ஆக்கி இதில் சேர்த்துக்கொள்வோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆவி பறக்க இவ்வளோ நாசிக்கிறோம் ரெடி ஆகிட்டு இருக்குது. புள்ளை எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரைடேல நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் மிச்சம் வைக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கொள்வோம் டேஸ்ட்டை பார்த்துட்டு. போன பார்த்தா விலங்கும் கலர் எப்படி இருக்குது. இது ஒரு சைடில் வைக்கட்டும். இப்போ நாங்கள் இதுக்கு உஷாண்டு போட்டுக்கொள்வோம். இப்போ நாங்கள் உள்சைடு போட்டுக்கொள்ள போகிறோம் எக்கால. இப்போ எங்களோட நாசிக்கிறோம் ரெடி ஆகிடுச்சு. எங்களோட டேஸ்டியான ஹெல்த்தியான வீட்டில் செஞ்ச ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எங்களோட நாசிக்கிறோம் ரெடி. நீங்களும் உங்களோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.